ஹலோ காய், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 வெளியான த லாஸ்ட் ஜர்னி ஆஃப் பால் அப்படின்னு ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்க. இந்த படத்தை முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உங்கள யாருமே சொல்ல முடியாது. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை முழுசா பாருங்க. சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் ஓவர்ல தான் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த பையனோட பேர் வந்து பால் அப்படின்னு சொல்றான். கூடவே அவன் வரைஞ்ச டிராயிங் புக்ஸ்ல இருந்து அந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு அவனோட அண்ணனுக்கு வந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னா, அண்ணா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் ஃபியூச்சரை பார்த்தேன். அப்போ ஃபியூச்சர்ல பூமியில இருந்து கனிம வளங்கள் எல்லாமே போயிருச்சு. சுத்தமா ஃபியூயல்ஸே இல்ல. காடு மரம் செடி கொடின்னு எதுவுமே இல்ல. எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல வானத்துல புதுசா திடீர்னு ஒரு சிகப்பு கலர்ல கிரகம் ஒண்ணு பூமிக்கு பக்கத்துல தோன்றுச்சு. அது பாக்குறதுக்கு எக்ஸாக்டா நிலா மாதிரியே இருந்துச்சு. ஆனா ஒரே வித்தியாசம்னா அது சிகப்பு கலர்ல இருந்தது. இப்படியே நாட்கள் போக மனித இனம் அந்த சிகப்பு கலர் நிலால இருந்து கனிம வளங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பூமிக்கு தேவையான எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த எனர்ஜியோட பேரு லூமினா அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்த அந்த சிகப்பு நிலா அதோட ஈர்ப்பு விசையினாலையும் பூமியோட புவி ஈர்ப்பு விசையினாலையும் அந்த சிகப்பு நிலா பூமியை நோக்கி மெதுவா நகர ஆரம்பிச்சது. சோ இதனால மனித இனம் இப்படி ஒரு மிகப்பெரிய நிலவு பூமி மேல வந்து மோதுச்சு அப்படின்னா நம்ம உலகமே அழிஞ்சு போயிடும். சோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. சொல்ல போனா இவரால மட்டும்தான் அந்த புவியீர்ப்பு விசையெல்லாம் தாண்டி அவரால் அங்க போக முடியும். சோ இவரை வச்சியே அந்த சிகப்பு கலர் நிலவை வந்து மிசைல் போட்டு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பூமியில இருந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா போனவர் அந்த சிகப்பு கலர் நிலவு கிட்ட நெருங்கின உடனே கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிட்டாரு. சோ இதுதான் எனக்கு வந்த கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பால் அவனோட கனவை சொல்லியும் முடிக்கிறான். தென் அப்படியே அங்க கட் பண்ணி பூமியில ஒரு பாலைவன பகுதியை காட்டுறாங்க. சொல்ல போனா இது ஒரு பாலைவனம் கிடையாதுங்க. நம்ம பூமி முழுக்கவுமே ஒரு பாலைவனமா மாறி போச்சு. தண்ணி இல்லாம மரம் இல்லாம இருக்கிற இந்த பாலைவனம். அந்த பாலைவனத்துல நம்ம படத்தோட ஹீரோவான பால் நடந்து போறான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவன் சின்ன வயசா இருக்கும் போது அவன் பேசின ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அவங்க அண்ணனுக்கு கூட ஒரு கதை சொன்னா இல்லையா, அந்த வாய்ஸ் இவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. பால் சீக்கிரம் நடந்து போ, சீக்கிரமா அந்த உண்மையை கண்டுபிடி, நீ எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பால் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ நமக்கு ஒரு ஜூம் அவுட்ல அந்த சிகப்பு நிலா பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுவாங்க. இவர் சின்ன வயசுல சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஒரு விண்வெளி வீரரை தயார் பண்ணி நிலவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆள் வேற யாரும் கிடையாதுங்க. இப்ப இந்த பெரிய வயசுல இருக்கிற இந்த பால் தான். அவன் மறைஞ்சு போயிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இந்த பூமியில நடந்து போயிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம பால் பாத்தீங்கன்னா அந்த பாலைவன பகுதிக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சேவுரை எழுப்பி மனித இனம் ஃபுல்லா அங்க குடியிருக்காங்க. அங்கதான் இப்ப நம்ம ஹீரோ போறான். உள்ள போய் பார்த்தா உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஏழ்மையா, பாக்குறதுக்கே பல நாள் சாப்பிடாத மாதிரியும் ரொம்பவே வறண்டு போயிருக்காங்க. தென் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒரு வீதியில தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த வீதியில மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. கையில கன்னோட நிக்கிறாங்க. கூடவே பூமி பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு போல. நம்ம இப்போ கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா தானே வச்சிருக்கோம். ஆனா அந்த மாதிரியே ஒரு பெரிய சைஸ் பறக்கிற சிசிடிவி கேமராவா இருந்தா எப்படி இருக்குமோ அது போல ஒன்ன தயாரிச்சு அது இங்க இருக்கிற எல்லாரையுமே கண்காணிக்கிற மாதிரி செயல்படுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அங்க இருக்கிற மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்காம அவங்க கண்ணில் படாம அங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஒருத்தர் மேல மோதிடுறான். மோதினதுனால அவர்கிட்ட சாரியும் கேக்குறாரு. அண்ட் அவர் கூட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சார் எனக்கு ஒரு உதவி வேணுங்க, இங்க ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்குமா, எனக்கு ஒரு கார் வேணுமே அப்படின்னு அவன் கேக்குறான். அந்த ஆளும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, தம்பி நீ கரெக்டான ஆள் கிட்ட தான் வந்திருக்க, நானும் ஒரு மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருக்கேன். சரி சரி இங்க மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சரி வாங்க நம்ம கடைக்குள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனோட கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் பார்த்தா ரெடிமேடா ஒரு பழைய கார் டயர்லாம் இல்லாம அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. சோ இந்த வண்டிக்கான ஃபியூயல் வந்து ஃப்ளூமினா அப்படின்னு சொல்றான். அந்த ஃபியூயலை தான் இந்த சிகப்பு கலர் நிலால இருந்து மனுஷங்க எடுத்திருந்திருப்பாங்க. சோ அதை வச்சுதான் இந்த காரை நல்லா அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி தயாரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா, ஏன்பா நீ உண்மையிலேயே இந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த சவரை தாண்டி போக போறியா, எதுக்கு இப்படி கேக்குறான்னா, பொதுவா யாரும் இந்த சிவத்தை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க. அதுவும் நம்ம உலகத்துல மழை பெஞ்சி கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆகுது. மக்கள் எல்லாம் ரொம்பவே பசியும் பட்டினியுமா இருக்காங்க. தென் இந்த ரெட் கலர் பிளானட்னால நம்ம பூமியும் அழிய போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ எதுக்காக வெளியில போகணும், நான் என்ன நினைக்கிறேன்னா நீ ஒரு பொண்ணுக்காக தான் வெளியில போறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொன்னதும் நம்ம ஹீரோவும் இந்த ஆள் கிட்ட இல்லன்னு சொன்னா இன்னும் மேல மேல பேசிட்டே போவான்னு சொல்லிட்டு, ஆமா நான் ஒரு பொண்ணுக்காக தான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கும், சரிப்பா எது எப்படியோ இந்த காரோட பிரைஸ் $60,000, அது கொடுத்துட்டு நீ இந்த வண்டியை தாராளமா எடுத்துட்டு போலாம், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோவும் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோ அந்த காரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியில வந்து சிசிடிவி மாதிரி ஒண்ணு பறந்துகிட்டு இருந்ததுல அதுல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டோட டோர் வழியா நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணுது. அதுக்கப்புறம் அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு அமுச்சு வச்சிருது. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த செவரை தாண்டி வெளியிலயும் போயிட்டான். அவன் போற இடம் எல்லாமே சுத்தியும் ஒரே பாலைவனமா இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அவன் கையில ஒரு டிராயிங் பேப்பரை வச்சிருக்கான். இத வந்து அவன் சின்ன வயசுல அவனோட கனவுல வந்துச்சுன்னு சொல்லி வரைஞ்சு வச்சிருப்பான். அது என்ன டிராயிங் அப்படின்னா அது ஒரு காட்டு பகுதி. அவனோட ட்ரீம்ல காடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை தேடி நீ போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ சொல்ல போனா உலகமே பாலைவனமா இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம ஹீரோ காடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ இந்த பயணத்தை தொடங்குறான். சோ இந்த மாதிரி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல நடு பாலைவனத்துல நம்ம ஹீரோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த வண்டி பாத்தீங்கன்னா மிதந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த வண்டி பாத்தீங்கன்னா நின்னுடுது. என்னன்னு சொல்லி இன்ஜினெல்லாம் போய் பார்த்தா அவனோட கார்ல லூமினா அப்படிங்கிற அந்த பேட்டரி வந்து காலி ஆயிடுது. ஐயோ இந்த மெக்கானிக் காரன் நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். இவன் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அது பறந்துகிட்டே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அச்சோ இது வேற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு அமிச்சிச்சு அப்படின்னா அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஒரு கன் ஒண்ணு இருக்கும். அதை வச்சு அந்த ரோபோட்டை சுட பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த ரோபோட் ரொம்ப தூரமா பறந்து போயிடுது. நம்ம ஹீரோ என்னதான் ரொம்ப சுட்டாலுமே குறி தவறி போய் அந்த ரோபோவை சுடவே இல்ல. கூடவே நம்ம ஹீரோவோட கை வேற நடுங்கிக்கிட்டே வேற இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவனோட கையில போட்டுக்கிறான். அது போட்டதுமே அவனோட கை பாத்தீங்கன்னா நடுங்கிறது நின்னு போயிடுது. கூடவே அந்த கன்னை வச்சு அந்த ரோபோட்டை கரெக்டா சுட்டுறான். இந்த தடவை குறி தவறாம அதுவும் வெடிஞ்சு கீழே விழுந்துரும். தென் அதுக்கப்புறம் இந்த காருக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து அந்த காரை மெதுவா தள்ளிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு தள்ளிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா ஒரு விளம்பர பலகையில இந்த லூமினஸ் பேட்டரிய பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. சோ இங்க இந்த லூமினஸ் பேட்டரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெக்கானிக் ஷாப்குள்ள போறான். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆளு பகல் நேரத்திலேயே குடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோ அந்த மெக்கானிக் ஷாப்குள்ள போயிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அந்த மெக்கானிக் ஷாப்போட கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்கு. அவகிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அவனோட கார் பிரேக் டவுன் ஆனதுக்கு அந்த லூமினஸ் பேட்டரிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கு சார், ஆனா அதுக்கு நீங்க 3 நாள் வெயிட் பண்ணணும். நாங்க இங்க இருந்து டவுன்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு போன் பண்ணணும். அவரு இங்க செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அந்த லூமினஸ் பேட்டரியை கொண்டு வந்து தரதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் கிட்ட ஆயிடும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே கொண்டு வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும் சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார், நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல அந்த கடையிலேயே இருந்த ஒரு டிவில ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டிவி நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பாலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சயின்டிஸ்ட நாங்க வந்து விண்வெளிக்கு அனுப்பணும், ஆனா அவரு வந்து காணாம போயிட்டாரு. அதனால அந்த பாலோட அண்ணனான எலியட் அப்படிங்கிறவரை விண்வெளிக்கு அனுப்ப போறதா அவனை வந்து அந்த மிஷன்ல இன்வால்வ் பண்றாங்க. அவன் தான் இப்ப விண்வெளிக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்ல போனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பாரு. அவரு வேற யாரும் கிடையாது, இந்த பால் எலியட்டோட அப்பா தான். அவரோட பேரு ஹென்றி. இப்போ அந்த ரெட் கலர் நிலா கிட்ட ராக்கெட் எடுத்துக்கிட்டு போனாலே அந்த புவியீர்ப்பு விசை வந்து இவங்களை தள்ளி விட்டுரும். சோ நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் ஒரு நேக்கு தெரிஞ்சு மேனுவல் கண்ட்ரோல் எடுத்து அந்த மிசைல கரெக்டா அந்த ரெட் கலர் நிலாவுல லான்ச் பண்ண முடியும். சொல்ல போனா இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஈவன் அவங்களோட அப்பா கூட தெரியாது. சோ இப்போ வேற வழியே இல்ல, பால் இங்க இல்லாததுனால அவனோட அண்ணனான எலியட்டை இந்த மிஷனை செய்யறதுக்காக அனுப்ப போறாங்க. சோ இந்த எலியட்டும் ராக்கெட்ல போய்கிட்டு இருக்க மாதிரி நம்ம நியூஸ்ல காட்டிட்டு இருக்காங்க, லைவா காட்டிட்டு இருக்காங்க. இவனும் அந்த ரெட் கலர் நிலா கிட்ட போற மாதிரி காமிச்சிடுறாங்க. கிட்ட போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த எலியட் கூட கனெக்ட் ஆயிருந்த அந்த சிக்னல் ஃபுல்லாமே கட் ஆகி போயிடுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மிஷனும் இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு, எலியட்டும் காலி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த எலியட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணன் இல்லையா. சோ நம்ம ஹீரோவும் மெதுவா அந்த கடையில வெளியில நடந்து வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோட மைண்டுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அதுல நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சாகர தருவாயில இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான நோய் தாக்கி சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. சோ இதை பாக்குற நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமா இருப்பான். அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஹென்றி இருக்கால ஹீரோட அப்பா, அவர் என்ன சொல்றாருன்னா வெளியில பாரு, அங்க ஒரு சிகப்பு கலர் நிலா இருக்குல்ல, அதுதான் உன்னோட அம்மாவை வந்து காப்பாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாரு. சோ இதை சீரியஸா எடுத்துக்கிட்ட சின்ன வயசுல இருந்த நம்ம ஹீரோ குடுகுடுன்னு கடலோர பகுதியில ஓடி போயிட்டு அந்த நிலாவை தொடறதுக்காக போறான். அந்த சமயத்துல அவன் மேல ஒரு பயங்கரமான மின்னல் தாக்குது. அங்கேயே நம்ம ஹீரோ சுருண்டு போய் விழுந்துடுறாரு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நிகழ் காலத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்ப அவனோட காருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கான். அவனோட கையெல்லாம் வேற நடுங்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அவனோட கை நடுக்கத்தை தடுக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து
போட்டுக்கிறான். தென் அப்படியே அங்க கட் பண்ணி இந்த மெக்கானிக் ஷாப்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணோட பேரு எல்மா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த உலகமே இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது, சோ வாழ்ற நாட்களை ஜாலியா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு நியூஸ்ல வேற சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதுக்காக இந்த பொண்ணும் ஹெட்போன் எல்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமா சாங் கேட்டுக்கிட்டே விடாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட சில ஃபுட்டேஜஸ் இருக்கும், அவங்களோட அம்மாவோட ஃபுட்டேஜ் தான். அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கிளிப் போட்டு மாட்டி வச்சிருக்கா. அப்ப அவளோட வீட்ல ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல இந்த பாலை பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த பாலுங்கிறவரு இந்த மிஷன்ல வந்து மிஸ் ஆயிட்டாரு, அவரு கிடைச்சாருன்னா யாராவது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போய்கிட்டு இருக்கவும் இவர் பார்த்துட்டு அந்த எல்மா பொண்ணு, இவர் தானே இப்ப நம்ம கிட்ட வந்து பேட்டரி கேட்டுட்டு இருந்தாரு, ஓ இவர் வந்து ஆஸ்ட்ரோனட்டா பயங்கரமான ஆளா இருக்கான், ரொம்ப சாதாரணமாவே தெரிஞ்சானே அப்படின்னு அந்த பொண்ணு அவகிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ கூட போறதுக்காக முடிவெடுக்கிறா. அப்படி முடிவெடுத்துட்டு அவரோட கேபினை விட்டு வெளியில வரும்பொழுது அவளோட அப்பா அவளை நிப்பாட்டி, எங்கம்மா போற, உலகமே இன்னும் கொஞ்ச நாள் அழிய போகுது, நான் உன்னோட அம்மாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் என்னை விட்டு தனியா போயிட்டா, நீயும் என்ன தனியா விட்டு போக போறியா, பேசாம உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றதை கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்க சீன் கட் பண்ணதும் ஒரு 2 சின்ன பசங்க பாலைவனத்துல விளையாடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வானத்துல ஏதோ ஒண்ணு எரிக்கல் மாதிரி பூமியை நோக்கி விழுற மாதிரி இருக்கு. அது விழுந்த இடத்துல இந்த 2 சின்ன பசங்களும் அது என்னன்னு சொல்லி போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த எலியட் விண்வெளிக்கு போனா இல்லையா, அதுக்கப்புறம் அவனோட சிக்னல் கூட டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அப்புறம் அவன் எங்க போனான்னு கூட தெரியல இல்லையா. ஆனா இப்ப அந்த எலியட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தள்ளப்பட்டு நம்ம பூமிக்கு திரும்ப வந்துட்டான். அதனால அவனுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த பசங்க அந்த எலியட்டை பார்த்ததுமே மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ இப்ப நம்ம எலியட்டை அவங்க தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி காப்பாத்திடுறாங்க. இந்த ஹென்ரியும் வந்து நம்ம எலியட் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு. நான் அந்த ரெட் கலர் நிலவு கிட்ட போனதுமே அது என்னோட டிஎன்ஏவே எஃபெக்ட் பண்ணிருச்சு. அப்புறம் டக்குன்னு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. கண்ணை தொடர்ந்து பார்த்தா நான் பூமியில வந்து இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களோட எதிர்பார்ப்பை வந்து நான் பூர்த்தி பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்கு அந்த ஹென்ரியும், பரவாயில்லப்பா, இதுக்கு நீ வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல, நீ முயற்சி பண்ணிட்டு தானே தோத்துருக்க, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த எலியட்டும், இல்லப்பா உங்களுக்கு தெரியாது, நான் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம அம்மா சாக கடந்தாங்களே, அப்போ நான் வந்து ஒரு பாறை மேல நின்னுக்கிட்டு இதுல இருந்து நான் கீழே குதிச்சேன், என்னோட அம்மா பொழைச்சுப்பாங்கன்னு நான் நினைச்சேன், கீழே விழுற வரைக்கும் போயிட்டேன், ஆனா என்னோட பயம் வந்து என்ன தடுத்துருச்சு. ஆனா அந்த இடத்துக்கு என்னோட தம்பியான பால் வந்தான், அவன் கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொன்னேன், அவனும் வந்து நம்ம அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் பேச்சை நம்பி அந்த பாறை மேல இருந்து குதிச்சிட்டான். சோ அவனை வந்து அப்ப நான் காப்பாத்தினேன், இப்பவும் அதே சூழ்நிலை தான் நான் இருக்கேன், நான் கண்டிப்பா நம்மளோட தம்பியை கண்டுபிடிப்பேன்ப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவுக்கு அவன் வாக்கு கொடுக்குறான். அண்ட் அப்படியே அங்க கட் பண்ணி இந்த எல்மா பொண்ணு அவளோட வீட்டை விட்டு வந்தா இல்லையா, அவன் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வரா. அவர்கிட்ட வந்து நானும் உங்க கூட வரலாமா, உங்களை பத்தின நியூஸை நான் டிவில பார்த்தேன், நீங்க தானே அந்த பால், நீங்க ஏன் அந்த மிஷனுக்கு போகல, நீங்க போனா உலகத்தையே காப்பாத்தலாமே, சரி விடுங்க நான் அதை கேட்க விரும்பல, சரி நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா நானும் உங்க கூடவே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ உன்னால என்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மறுத்து விட்டுறான். தென் அந்த பொண்ணும் அங்க இருந்து சோகமா போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே பழைய கார்ல எல்லாம் எதுலயாவது இந்த லூமினா பேட்டரி கொஞ்சம் நஞ்சம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் தேடி பார்த்துட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து இந்த எல்மா பொண்ணு பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியோ நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படி இப்படின்னு ஒழிஞ்சு கிழிஞ்சு அங்க இருக்கிற ஒரு டப்ல தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சு மூச்சை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சு படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் எழுந்துறான். இதெல்லாம் ஒண்ணு விடாம நம்ம எல்மா பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா. அதே சமயத்துல இந்த எல்மா பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த எல்மா வந்து தங்கிட்டு இருந்தால ஒரு வண்டிக்குள்ள, அந்த வண்டிக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த எல்மா பொண்ணு அவளோட அம்மாவோட போட்டோவை வாஷ் பண்ணி கிளிப் போட்டு மாட்டி வச்சிருந்திருப்பா இல்லையா, அதை வந்து அவளோட அப்பா பார்த்து ரொம்பவே சோகமாயிட்டாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஏன்னா இவரு அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் அவரை விட்டு போயிருந்திருப்பாங்க. சோ அதே மாதிரி இவரோட பொண்ணுமே இங்க இருந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இந்த ஆளுமே அந்த எல்மா பொண்ணோட கேபினை அப்படியே முழுசா பத்த வச்சு விட்டுறான். தென் இந்த எல்மா பொண்ணு அவரோட கேபினுக்கு வந்து பார்த்தா அங்க எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. ரொம்பவுமே வருத்தப்படுறா அதை பார்த்துட்டு, ஏன்னா அந்த கேபின் தான் அவளோட மொத்த உலகமுமே. தென் அங்க சீன் கட் பண்ணதும் இந்த எலியட் பாத்தீங்கன்னா இந்த பாலை தேடி போறான்னு சொல்லியிருந்தா இல்லையா, அப்போ அவன் எதையோ ஒன்னு ட்ராக் பண்ணி பால் இருக்கிற அந்த லொகேஷனுக்கும் வந்துடுறான். அவனோட கடைசி லொகேஷன் எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் வந்து சேர்றான். அவன் கடைசியா அந்த மெக்கானிக் ஷாப்ல இருக்கும்போதுதான் அந்த லொகேஷன் ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அந்த இடத்துல அந்த எல்மா பொண்ணோட அப்பா தான் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து சார் நீங்க இவரை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வயசானவரும் இல்லங்க நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சொல்ல போனா இவருக்கு அது யாருன்னே தெரியாது. ஏன்னா பால் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல கவுண்டர்ல இருந்தது இவரோட பொண்ணுதான். என்கிட்டயே நீ தெரியலன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியட் என்ன பண்றானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட கண்ணை பாக்குறாரு. அப்போ அந்த எலியட்டோட கண்ணு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து மைண்ட் ரீட் பண்ண மாதிரி அவர் கையில ஒரு கண்ணை கொடுத்து அவரே ஷூட் பண்ண வைக்கிறாரு. இப்போ இந்த எல்மாவோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதை வந்து ஜன்னல் கண்ணாடி வழியா எல்மா பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பா. இப்ப
நம்மளோட அப்பா சூசைட் பண்ணி செத்து போனதை பார்த்துட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடி போறா. இந்த சத்தத்தை கேட்ட உடனேவே வெளியே எலியட் வந்து பாக்குறான். ஆனா அவன் வர்றதுக்குள்ளாரியே இந்த பால் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து இங்க எலியட் வந்திருக்கான்ற விஷயம் தெரியாது. ஆனா இங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கார் வந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பேட்டரியை எடுத்துக்கிட்டு நம்ம பால் அதை திருட்டிக்கிட்டு ஓடிடுறான். இப்ப இந்த எல்மா பொண்ணு கத்திக்கிட்ட ஓடினா இல்லையா, அவளும் அந்த பாலைவனத்துல ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. இப்ப வழியில நம்ம ஹீரோவும் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி அவனோட பழைய காரை எடுத்துக்கிட்டு வேகமா ரோட்ல போயிட்டு இருப்பான். இப்ப அந்த எல்மா பொண்ணு வழியில உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு மனசு தாங்காம அவளையும் வந்து கூடவே கூட்டிட்டு போயிடுறான். அவளும் சோகமா ஏறி உட்காந்துக்கிறா. அண்ட் அங்க சீன் கட் பண்ணதுமே எலியட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாலை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனோட கையில ஒரு பால் ஒண்ணு இருக்கும். அந்த பாலை கீழே உருட்டி விடுறான். அந்த பால் கீழே விழுந்த உடனே அப்படியே ஒரு நண்டு மாதிரி மாறிடுது. சொல்ல போனா அந்த பாலை தேடுறதுக்கான ஒரு குட்டி ரோபோட் தான் அது. இந்த பக்கம் எல்மாவை கூட்டிட்டு போனா இல்லையா நம்ம பால், அவன் வந்து அவனோட கார்ல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி, போதும் எல்மா, உன்னை வந்து இதுக்கு மேல என்னால கூட்டிட்டு போக முடியாது, தயவு செஞ்சு நீ இந்த காரை விட்டு இறங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பால் சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம எல்மாவும், இங்க பாரு, இப்ப நீ என்ன போக சொன்ன அப்படின்னா நான் போய் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிட்ட நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவேன். அதுவும் இல்லாம நீ எங்க போறங்கிற விஷயத்தையுமே நான் சொல்லிடுவேன். எப்படி வசதி, நான் உன்னை மிரட்டுறேன்லாம் நினைக்காத, நான் உனக்கு ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்போ நீ காணாம போயிட்ட அப்படிங்கறதுனால தான் எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க. நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலின்னு நினைச்சுப்பாங்க. அதனால உன்னை அவங்க வந்து சந்தேகப்படவே மாட்டாங்க, நீ எங்க வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து போகுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ இந்த மின்னல் அடிபட்டு கீழே விழுந்திருப்பான் இல்லையா, அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான கனவுலாம் வந்திருக்கும். சோ அந்த கனவு எல்லாமே இவன் வந்து ஃபியூச்சர்னு நம்பிட்டு இருக்கான். சோ அந்த ஃபியூச்சர் எல்லாத்தையுமே ஒரு டிராயிங் புக்ல நம்ம அவனுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையுமே வரைஞ்சு வைக்கிறான். சோ வரைஞ்ச எல்லாத்தையுமே அவனோட அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அதை பார்த்துதான் அவங்க அப்பா அவனோட அம்மா வந்து சாக கிடக்கிறதுனால இவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவனோட அப்பா நம்பாததை பார்த்துட்டு அவன் என்ன பண்றானா, இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டயாவது சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பால், சின்ன வயசு பால் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு சின்ன வயசுல அவனோட அண்ணன் எலியட் இருப்பான்ல, அவன் கிட்டதான் அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அங்கேயே அந்த பிளாஷ்பேக் முடியுது. அண்ட் அங்க கட் பண்ணதும் இப்ப நிகழ்காலத்துல நம்ம பாலை காட்டுறாங்க. அவன் வேற வழியே இல்லாம இந்த எல்மா பொண்ண கூட கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கான். அப்போ வழியில ஒரு மிலிட்டரி செக் போஸ்ட் இருக்கிறத இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அவ்வளவுதான், மாட்டணும், போச்சு, எல்லாம் போச்சுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்போ நம்ம பாலுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. என்னன்னா, இந்த காரை நம்ம எல்மா ஓட்டட்டும், நான் இவன் போயிட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறது தான் இந்த ஐடியா. அப்படி அவன் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பால் அந்த இடத்துல இல்லன்னு சொன்ன உடனே அவனும் அந்த இடத்துல இருந்து அந்த வண்டியை கிளியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறான். சோ அடுத்து இந்த பாலும் எல்மாவும் அந்த ரோட் சைட்லயே ஒரு கஃபே இருக்கிறத பார்த்துட்டு அங்க காரை நிப்பாட்டிட்டு நம்ம பால் யாருக்கோ போன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் யாருக்கு கால் பண்றான் அப்படின்னா அவனோட அப்பாவான ஹென்ரிக்கு தான். நீங்க வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நான் எங்கேயும் காணாமலாம் போகல, எனக்கு அந்த ரெட் கலர் மூணு அழிக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. சோ அந்த பிளானை நீங்களும் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்ப கூட நான் நியூஸ்ல பார்த்தேன்ப்பா, நம்மளோட அண்ணனான எலியட்ட நீங்க விண்வெளிக்கு அமைச்சிருக்கீங்க. இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாச்சும் இந்த ஐடியாவை நிப்பாட்டுங்க. இந்த பிளானட் வந்து நம்மள அழிக்கிறதுக்காக வரலப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பால் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு மிலிட்டரி சோல்ஜர் வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் பாலும் மிலிட்டரி சோல்ஜர்ஸும் அடிச்சுக்கிறாங்க. இந்த சண்டையில ஒரு கட்டத்துல நம்ம பாலுக்கு வந்து பயங்கரமா அடி வாங்கிடுறான். சோ இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸோட சூட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இரும்பால செய்யப்பட்டது. நம்ம பால் அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே ஒரு மெட்டல்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த சோல்ஜருக்கு எதுவுமே ஆகல. தென் கடைசியா நம்ம பாலை கொல்றதுக்காக அந்த மிலிட்டரி சோல்ஜர் பாத்தீங்கன்னா ஒரு கன்னை எடுத்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறான். ஆனா அந்த சமயத்துல இந்த எல்மா பொண்ணு வந்து கார்ல இருந்து ஒரு கன்னை எடுத்து இந்த மிலிட்டரி சோல்ஜர் மேல பாயிண்ட் பண்ணி நிப்பாட்டுறா. அதுவும் பயந்துகிட்டே வர நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த அந்த மிலிட்டரி சோல்ஜரும் என் மேலேயே கன்னை காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த எல்மா பொண்ணு அட்டாக் பண்ண வராரு. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ ஒரு ராடை எடுத்து அந்த மிலிட்டரி சோல்ஜர் பின்னாடியே அடிச்சு விட்டுறான். அவரும் மயங்கி அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அண்ட் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே எல்மா பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அந்த மிலிட்டரி சோல்ஜர் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு போல. சோ இந்த எல்மா பொண்ணு அழுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இங்க பாரு, எதுக்காக அழுற, அதுதான் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு வருது. அந்த பிளாஷ்பேக்ல அந்த குட்டி பால் பாத்தீங்கன்னா அவனோட கனவு எல்லாத்தையுமே ஒரு டிராயிங் நோட்ல வரைஞ்சு வச்சிருந்திருப்பான் இல்லையா, அதை வந்து திருப்பி திருப்பி கொண்டு போய் அவனோட அப்பா கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து கடுப்பான அவனோட அப்பாவும் இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து இதை நீ டெய்லி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ இப்ப வரைக்கும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த இன்ஜெக்ஷன் தான் அவர் கை நடுங்கும் போது போடுறாரு இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் தான் அது. சோ இப்போ அந்த இன்ஜெக்ஷனை பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அவனோட கையில இருந்து தூக்கி வீசிடுறான். இப்போ நம்ம ஹீரோ இவன் எங்க போறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த எல்மா பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம என்னால மட்டும் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் தாண்டி அந்த ரெட் கலர் மூன் கிட்ட போக முடியும், ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லமா, அந்த நிலவை வந்து இவங்க மிசைல் வீசி வெடிக்க செஞ்சு அழிக்க சொல்றாங்க, அதுலதான் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. சோ
ஏன்னா அந்த ரெட் கலர் நிலவு வந்து நம்ம பூமியை நெருங்கிறதுக்கு காரணம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். இருந்தாலும் அந்த நிலவு கொஞ்ச காலம் கழிச்சு பூமியை புதுப்பிச்சுட்டு திரும்பவும் அது வந்த இடத்துக்கே போயிடும். சொல்ல போனா இப்போதைக்கு அந்த நிலவை நம்ம அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் பதில் தாக்குதல் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே என்னோட கனவுல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த எல்மா பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் அங்க அந்த சீனை கட் பண்ணதும் இந்த சைடு நம்ம எலியட்ட கட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ட்ராக் பண்ணி அந்த பால் வந்து கஃபேல கால் பண்ணாலியா அந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி அந்த எலியட் வந்து அந்த கஃபேல வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கான், இந்த ஆளை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிப்பான். நம்ம பாலோட போட்டோ தான். இல்லங்க நான் பார்த்ததுல தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையும் சொல்லிடுவா. சோ இவங்க போய் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சோ இந்த எலியட்டும் நம்ம எல்மாவோட அப்பாவுக்கு பண்ண மாதிரியே கண்ணு மூலமாவே அவளை கண்ட்ரோல் பண்ணி தன்னை தானே ஷூட் பண்ண வச்சுக்க செய்யறான். சொல்ல போனா இந்த எலியட் பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் நிலா கிட்ட போயிட்டு வந்த உடனேவே ஏதோ ஒரு மர்மமான சக்தி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தங்களை மனதளவுல பாதிக்க செஞ்சு தற்கொலைக்கு தூண்டுற சக்தி தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சொல்ல போனா இது ஒரு மைண்ட் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். அண்ட் அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த எல்மா கிட்ட அவன் அந்த காட்டுப்பகுதியை தேடி போற விஷயத்தையும் சொல்றான். சொல்ல போனா அவன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த காட்டுப்பகுதி இருக்கிறத நம்புறான் அப்படின்ற அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த காட்டுப்பகுதிக்கு போனதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்மா பொண்ணும் கேக்குறா. ஆனா எனக்கு எதுவும் தெரியல, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற விஷயம் ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றான். அதனாலதான் நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்களோட காருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த எலியட் அமுச்சு வச்சான் பாத்தீங்களா ஒரு குட்டி பால், அது கூட கீழே போனதும் நண்டு மாதிரி மாறுனுச்சு இல்லையா. சோ அது வந்து இவங்களோட காருக்குள்ள அது மெதுவா இவங்களோட காருக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்குது. இவங்களும் அதை தெரியாம அவங்களோட காரை ஓட்டிக்கிட்டு ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த பாலைவனத்துல ஒரு மணல் புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி இவங்க எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு மெதுவா அந்த மணல் புயலை நோக்கி போயிட்டு இருக்காங்க நிக்காம. ஆனா அந்த ரோபோட்டை ட்ராக் பண்ணி எப்படியோ இந்த எலி பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி வந்துடுறான். சோ இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட காரை அந்த மணல் புயலை நோக்கி வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் அந்த மணல் புயலுக்குள்ள போன உடனே அவன் நம்ம ஹீரோ வந்து அவனோட காருக்குள்ள அந்த குட்டி ரோபோட்டை பாத்துடுறான். தென் அதை பார்த்ததுமே அந்த குட்டி ரோபோட்டை அவன் ஷூட் பண்ணிடுறான். இதை வச்சுதான் நீ என்ன ஃபாலோ பண்ணி வர அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணிடுறான். சோ இதுக்கப்புறம் வந்து இந்த எலியட்னால இவங்களை வந்து ட்ராக் பண்ண முடியாது. சோ இவங்களும் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள போறாங்க. அங்க வந்து ஒரு பில்டிங் குள்ள ஒரு தியேட்டர் மாதிரியான செட்டப் இருக்கு. இவங்களும் அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு அது ஓடிட்டு இருக்க சீனரியோ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து கனிம வளங்கள் எல்லாம் சிறப்பா இருந்தப்போ எடுக்கப்பட்ட சில ஃபுட்டேஜஸ் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. அதுல காடு மிருகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வாயை பொழந்துகிட்டு ரெண்டு பேரும் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ கையில ஒரு டிராயிங் வச்சிருந்தான் இல்லையா, சின்னது காடு மாதிரியான டிராயிங். அதை தேடிதான் நம்ம ஹீரோ போயிட்டு இருந்திருப்பான். சோ அந்த காடு பாத்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸாக்டா என்ன அவனோட கனவுல வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு காடு இந்த தியேட்டர்ல டிஸ்பிளே ஆகிறத அவன் பாக்குறான். சோ இதை பார்த்துதான் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. சோ அவனோட கனவுல இந்த தியேட்டர்ல இருக்கிற அந்த காடை தான் அவன் பார்த்திருந்திருக்கான். நிஜமாவே காடை அவன் பார்க்கல, அதையும் வந்து அந்த பேப்பர்ல வரையவும் செஞ்சிருக்கான். இதை பார்த்துதான் இவ்வளவு வருஷம் நான் ஏமாந்துருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். அப்படின்னா பூமியில ஒரு காடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நம்பின விஷயம் ஒரு பொய்யான விஷயமா அப்படின்னு ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாம ரொம்ப ஒரு மாதிரியான வியர்டான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்கான். அண்ட் சோகமா நம்ம ஹீரோவும் அந்த தியேட்டர்லயே படுத்து தூங்கிடுறான். இவன் சோகமா இருக்கிறத பார்த்த அந்த எல்மா பொண்ணு அவன் கிட்ட ஆறுதல் சொல்றதுக்காக போறா. அப்போ இவங்களை தேடி அப்போ அந்த எலியட் பாத்தீங்கன்னா நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தியேட்டருக்கு வெளியே வந்து நிக்கிறான். இதை பாக்குற அந்த எல்மா பொண்ணும் அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. சோ நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் பண்றான். அதை வந்து இந்த எல்மா கிட்டயும் சொல்லிட்டு அந்த எல்மாவை பிடிச்சு அவளோட தலையில வந்து கன்னு வச்சுக்கிட்டு அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். நீங்க இங்க இருந்து போலனா நான் இந்த எல்மா பொண்ணை வந்து கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க. தென் அந்த இடத்துலதான் அந்த எலியட்டும் இருப்பான். இதை பாக்குற அவனும் எனக்கு அந்த எல்மா பொண்ணு முக்கியம் கிடையாது, நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்மா பொண்ணையுமே சுட்டுறான். தென் அவளை சுட்டதுமே நம்ம ஹீரோ பதறிக்கிட்டே அவளை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பழைய காருக்குள்ள எல்மாவையும் தூக்கிக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து காரை எடுத்துக்கிட்டு பரபரப்பா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த எலியட்டும் போய்கிட்டு இருக்கான். சொல்ல போனா இந்த எல்மா பொண்ணுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. இவளுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லனா அவ்வளவுதான் அவளோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம எல்மா பொண்ணும் அவன் அங்க அன்கான்சியஸா இருக்கும் போதே அவன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற அந்த காருக்குள்ள இருக்கிற மதர் போர்டையெல்லாம் எடுத்து ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ அவன் ஒரு மெக்கானிக் இல்லையா, அதனால ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணதுமே நம்ம ஹீரோவை வந்து ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ண சொல்வா. அப்படி பிரஸ் பண்ணதும் அவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற அந்த கார் பாத்தீங்கன்னா வானத்துல அப்படியே ஏரோப்ளைன் மாதிரி பறந்து போயிட்டு இருக்கு. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பறந்துகிட்டே வந்து நம்ம எலியட்டும் போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே இந்த எலியட் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து நம்ம பாலோட காருக்கு ஸ்ட்ரைட்டா இவனோட காரை அப்படியே இடிக்கிற மாதிரி கொண்டு வந்து இடிச்சிடுறான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதி கீழே விழுந்ததுல
2 பேருக்குமே அடிபடுது. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கையில கன் இருக்கும். கீழே வந்து இறங்கி அந்த கன்னை எடுத்து நம்ம எலியட்ட பார்த்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம எலியட் கிட்ட அந்த கன் இருக்காது. நம்ம எலியட் கிட்ட தான் அந்த மனுஷங்களை வசியப்படுத்துற சக்தி இருக்கு இல்லையா, சோ அதனால பாலை வந்து வசியப்படுத்துறான். அவனை வந்து ஷூட் பண்ணிக்க செய்யறான், ஷூட் பண்ணிக்க வைக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கன்னை எடுத்து நம்ம எலியட்ட பாயிண்ட் பண்ணாம அவனோட நெத்தியிலேயே வச்சுக்கிறான். சோ கூடவே இந்த எல்மா பொண்ணோட வாய்ஸும் கேக்குது. ஆக்சுவலி இந்த எல்மா பொண்ணு வந்து கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த எலியட்டோட வசியத்துல இருந்து நம்ம ஹீரோ வெளியில வந்து நம்ம ஹீரோ அவனோட சுயநனவுக்கும் வந்துடுறான். வந்ததும் இந்த கன்னை எடுத்து நம்ம எலியட் பக்கம் திருப்பி வேற வழி இல்லாம அவனோட அண்ணனான எலியட்டையே சுட்டு கொண்டுடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். சொல்ல போனா இவனுக்கும் அண்ணன் பாசம் ரொம்பவே இருக்கு. சின்ன வயசுல அவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் அவனை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டான். சோ இப்ப வேற வழியே இல்லாதனாலதான் அவனை ஷூட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எல்மா பொண்ணு எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவளை அப்படியே முதுகுல தூக்கிட்டு ஒரு நிழல் பகுதியில வந்து படுக்க வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எதையோ ஒண்ணு நினைச்ச மாதிரியே ஏதோ ஒரு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு திசையில ஒரு பாலடைஞ்சு போன ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, சரிஞ்ச மாதிரி இருக்கு. சொல்ல போனா இந்த இடம் முழுக்க கடலா இருந்திருக்கு. ஆனா இப்போ அந்த கடல் பாலைவனமா இருக்கு. இப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவனோட வாய்ஸ் ஓவர்ல இந்த இடத்துலதான் அவனோட அம்மா இறந்த பின்னாடி புதைச்சிருந்திருக்காங்க. சோ அந்த கலரை கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு தோண்டி பார்க்கும் பொழுது அங்க ஒரு டிராயிங் புக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். சோ இதுதான் நம்ம சின்ன வயசுல வரைஞ்ச டிராயிங் புக்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெல்மா கிட்ட வந்து நிக்கிறான். அப்போ அந்த சமயத்துல நம்ம இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியோ இவனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. சோ இதுக்கு மேல இவனால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம எல்மாவையாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேற வழியே இல்லாம அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவன் வந்து அந்த சிகப்பு கலர் நிலவு மேல மிசைல் போடுறதுக்கான அந்த மிஷலுக்கு நான் போறேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா அதுக்கு பதிலா இந்த எனக்காக இந்த எல்மா அப்படிங்கிற பொண்ணை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். சோ ஒரு பக்கம் இந்த எல்மா பொண்ணுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மிஷனுக்கு தயாராகி அந்த ராக்கெட்ல ஏறி அந்த ரெட் கலர் நிலவை நோக்கி வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான் ராக்கெட்ல. இந்த சமயத்துல இந்த எல்மா பொண்ணுக்கும் எல்லாமே கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவளும் வெளியில வந்து இந்த பால் வந்து இவளுக்காக அவனோட டைரியவே வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பான். சோ அந்த டைரியை எடுத்து எல்மா பொண்ணு புரட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம பால் வந்து சின்ன வயசுலயே ஒரு டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருந்திருக்கான். சொல்ல போனா உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ இந்த எல்மா பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் கடையில பார்த்தப்போ இந்த எல்மா பொண்ணை நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்மைலி பேட்ச் வந்து கொடுத்துருப்பா டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு. அந்த ஸ்மைலி பேட்சை கூட நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதே டிராயிங் புக்ல வரைஞ்சு வச்சிருந்திருக்கான். அதையெல்லாம் பார்த்து இந்த எல்மா பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ போற அந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத அதையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த ராக்கெட் குள்ள இருந்து நம்ம ஹீரோவும் அவனோட அப்பாக்கு குட் பைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது ஒரு சூசைட் மிஷன். இவன் அந்த பாம் கூடவே சேர்ந்து அந்த ரெட் கலர் நிலவு கூட போய் விழணும். அப்பதான் அந்த பாம் வெடிச்சு அந்த நிலவு அழியும். சோ இப்ப நம்ம ஹீரோவும் வேகமா அந்த நிலவை நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் தாண்டி ராக்கெட்டை மேனுவல் கண்டிஷனுக்கு எடுத்து அந்த ஃபீல்டுக்குள்ளவும் போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும் போதே அந்த சிகப்பு கலர் நிலவு மேல அந்த மிசைல லான்ச் பண்ணாம அந்த சிகப்பு கலர் நிலவு கிட்ட அவனோட ராக்கெட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவனோட உயிரை விட்டு அங்கேயே அவன் அந்த மிசைல வெடிக்க வைக்கிறான். அப்பதான் அந்த சிகப்பு கலர் நிலவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லி சோ இத வந்து இந்த பூமியில இருக்கிற எல்மா பொண்ணும் பாத்துட்டு இருக்கா. இத பார்த்துட்டு அவளுக்கு வருத்த தாங்க முடியாம கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த பாலோட அப்பாவும் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனா இப்ப அந்த ராக்கெட் வெடிச்சதுமே அந்த சிகப்பு கலர் நிலவும் பாத்தீங்கன்னா மெதுவா பூமியை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கு. இத வந்து இவங்க யாராலுமே நம்ப முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எல்மா பொண்ணு அந்த டிராயிங் புக்கை புரட்டி பார்த்துட்டு இருக்கா. அதுல கடைசி பேஜ்ல இந்த மாதிரி இந்த சிகப்பு கலர் நிலவை நோக்கி போன அந்த ஆஸ்ட்ரோனட் ராக்கெட்லயே வெடிச்சு தூரத்திலேயே வந்து இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கு. சோ இத வச்சே அந்த எல்மா புரிஞ்சுக்கிறா நம்ம சின்ன வயசு ஹீரோ சொன்னது உண்மைதான். கூடவே அந்த டிராயிங் புக்ல கடைசியா ஒரு சின்ன பொண்ணு ஒரு கொடைய வச்சுக்கிட்டு பாலைவனத்துல உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் 1000 நாட்களா பெய்யாத அந்த மழை இப்ப பூமியில பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராயிங்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எல்மாவும் புரிஞ்சுக்கிறா. அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த எல்மா பொண்ணு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. கூடவே அவளும் ஒரு கொடையும் வச்சிட்டு நிக்கிறா. அவன் வரைஞ்சது உண்மையா இருக்கும்னு நம்பிக்கிட்டு அவன் நினைச்ச மாதிரியே பூமியில மழையும் பொழிய ஆரம்பிக்குது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழிய போற உலகத்தை உயிரை கொடுத்து காப்பாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நம்ம ஹீரோவும் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, bye bye, thank you.